வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பேனியன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் 2 ஹாபி டர்ன்ஸ் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கரியர் செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம செக்ஷன் 1 பார்த்தோம். அந்த செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஹாபியை பற்றின இன்ட்ரடக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் மணி அப்படின்றவருடைய ஹாபி என்னவாக இருந்தது அப்படின்னா ரைட்டிங், அதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜய் அப்படின்ற ஒருத்தருடைய ஹாபி. அவருடைய ஹாபி என்னவாக இருக்குது அப்படின்னா பெயிண்டிங். ஓகேங்களா? ஓகே, பெயிண்டிங் வந்து அவருக்கு எப்படி ஹாபி ஆகுது அப்படின்னா, இந்த அஜய் அப்படின்றவர் சின்ன வயசில் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து காது கேட்காமல் போயிடுது, ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவரை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக, போர் அடிக்கும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு பெயிண்டிங் செட் வாங்கி கொடுக்குறாரு. அதை வாங்கி அதுக்கப்புறம் பெயிண்ட் செட் அவர் வந்து பெயிண்ட் பண்ணுற ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு, இவருக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, பெயிண்டிங்கில் டேலண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு உயர்றாரு அப்படின்றது தான் செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இப்போ நம்ம பார்க்கலாம். Take turns and read the section aloud. Ajay Kumar Garg is a very talented young artist. அவரோட ஃபுல் நேம் பாருங்கள், அஜய் குமார் கார்க் அப்படின்றவர் ஒரு நல்ல டேலண்டடான யங் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா என்னது? கலைஞன். ஹீ லிவ்ஸ் இன் ஜெய்ப்பூர், இந்தியா. எங்கே இருக்கார் அப்படின்னா ஜெய்ப்பூரில் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கார், இன்னைக்கும் இருக்கார். ஹிஸ் சைல்ட்ஹுட் வாஸ் கோயிங் ஆன் வெல் அன்டில் ஹீ சஃபர்ட் அன் இன்ஜூரி அட் த ஏஜ் ஆஃப் 3. அவருடைய குழந்தை பருவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது வரைக்கும் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரும் காயம், பெருசாக ஒரு அடிப்படுது இல்லையா, அதை தான் இன்ஜூரி அப்படின்னு சொல்கிறோம். அஜய் வாஸ் ட்ரீட்டட் பட் த ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பெர்மனெண்ட்லி டெஃப் அப்படின்னா காது கேட்காமல் இருக்கிறது. ஓகே, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனாலும் எந்த யூஸும் இல்லை. அவர் வந்து பெர்மனெண்ட்டாகவே டெஃப் ஆகிடுறாரு. His parents tried several hospitals to cure his impairment, but it didn't cure him. அவர் வந்து கரெக்ட் பண்ணணும், அவருக்கு வந்து காது கேட்க வைக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, பட் எல்லாமே வேஸ்ட், எதுவுமே அவருக்கு சரி பண்ண முடியல. His father once bought him a paint set to play. ஒரு நாள் அவங்க அப்பா அவருக்கு ஒரு பெயிண்ட் செட் வாங்கி கொடுக்குறாரு. எதுக்காக வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா விளையாடுறதுக்காக வாங்கி கொடுக்குறாரு. அஜய் started to paint happily. அஜய் என்ன பண்ணுறாருன்னா அதை வச்சு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹி பெயிண்டட் ஆன் த வால்ஸ், ஃப்ளோர்ஸ் எக்ஸெட்ரா. சுவத்தில், தரையில் எல்லாமே பெயிண்ட் பண்ணுறாரு. ஹி லுக்டு ஹாப்பி வைல் யூஸிங் த பெயிண்ட் செட் தட் வாஸ் கிஃப்டட் டு ஹிம். எப்போல்லாம் அந்த பெயிண்ட் செட் அவர் கையில் எடுக்கிறாரோ அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். சூன் அஜய்ஸ் ஃபாதர் ரியலைஸ் தட் அஜய் வாஸ் டேலண்டட் இன் பெயிண்டிங். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, இவருக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது பெயிண்டிங்கில் அப்படின்னு. When Ajay was 5 years old, a court artist of Dholpur, Shri Swal Lal, saw his painting and was very impressed with his work. He then took Ajay and started training him. அதுக்கப்புறம் அவருடைய கோர்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்னென்னா அவையில், அதாவது அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு நாள் அஜயை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ வயசு அப்படின்னா 5 years தான். இவருடைய பெயிண்டிங் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் இவருக்கு நிறையா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் எஜுகேஷன் அஜய் ட்ரைட் டெய்லரிங் பட் தட் டிடன்ட் மேக் ஹிம் ஹாப்பி. அவருடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லரிங் ஜாபில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு போகிறார். ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹி வென்ட் பேக் டு பெயிண்டிங். திருப்பியும் பெயிண்டிங்குள்ளேயே வர்றார். He became an apprentice of ஆஷா தேவி. அப்ரெண்டிஸ் அப்படின்னா என்னென்னா சம்பளம் வாங்காமல் பட் தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொஃபஷனல்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஷா தேவி அப்படின்ற ஒரு லேடி, ஷி வாஸ் அ ஃபேமஸ் பெயிண்டர் இன் ராஜஸ்தான். அவங்கக்கிட்ட போய் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுறாரு. ஷி டாட் அஜய் த ஓல்ட் அண்ட் டைங் டெக்னிக் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்னா ரொம்ப குட்டியாக மைனூட்டாக பெயிண்ட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிசியில் பெயிண்ட் பண்ணுறாங்க, முட்டையில் பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம இந்தியாவில் அழிஞ்சு வரக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த ஆஷா தேவி வந்து ஷி ஹெல்ப்டு ஹிம் டு லேர்ன்.
He mastered the technique of preparing colors. Preparing colors அப்படின்னா டெக்னிக் ஆஃப் யூஸிங் கலர்ஸ். கலர்ஸ் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணாமல் நமக்கு புது கலர் காம்பினேஷன் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி அதுவும் கற்றுக்கிறாரு. அண்ட் ப்ரஷஸ் அண்ட் கெயின் நாலேஜ் ஆஃப் த பெயிண்டிங்ஸ். சூன் ஹி பிகேம் அன் அக்கம்ப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் இன் த மினியேச்சர் ஸ்டைல். அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னா ஒரு முழுமையான கலைஞனாக உருவாகிறாரு. ஹி யூசஸ் அ மேக்னிஃபையிங் கிளாஸ். நம்ம சாதாரணமாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணோன்னா நம்மளால் மினியேச்சர் பெயிண்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க, ஒரு லென்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அது மாதிரி லென்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ண கற்றுக்கிறாரு. அண்டு சிங்கிள் ஹேட் ப்ரஷ் ஃபார் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தட் டெபிக்ட் இந்தியன் கல்ச்சர். இப்போ அரிசிலலாம் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சின்ன ப்ரஷ்ஷாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பெயிண்டிங் பண்ண கற்றுக்கிறார். Ajay is gifted in the practice of creating images on a grain of rice. என்ன அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அரிசியில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற கலையை கற்றுக்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Ajay exhibited his work and sold 144 out of the 150 paintings displayed. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் நடக்குது, எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷனில் அவர் பெயிண்ட் பண்ணதில் மொத்தமாக 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணுறாரு. அதில் 144 வந்து விற்றுருது. ஓகே, ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான பெயிண்டராக ஆயிட்டார். He continued to show his work throughout India, the United States and the United Kingdom. In 2004, Ajay was awarded a National Award of Accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காலையும், அடுத்தது பார்த்திங்கன்னா யூகேனா என்னது, யுனைடெட் கிங்டம்னா என்னது, எஸ் அதாவது இங்கிலாந்து, ஓகே, லண்டன், அங்கே எல்லாமே இவருடைய பெயிண்டிங்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சி எல்லாமே செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு நேஷ்னல் அவார்ட் பெயிண்டிங்காக கிடைக்கிது. யார்கிட்ட வாங்குறாரு அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்போ வந்து அவர் தான் பிரசிடெண்ட். ஓகே, apart from painting, Ajay is also very actively involved in the welfare of people with hearing impairment in India and has been the executive member of the Deaf and Dumb Association in Rajasthan. பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் ஒர்க்கும் பண்ணுறார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட்டில் இருந்து தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறையா நல்லது செய்கிறாரு, நிறையா சேவை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் இருக்குது, அதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராகவும் இருந்தார். He also gives free training to hearing impaired children in Jaipur as well as children in an orphanage in Gandhinagar, Jaipur. அதுக்கப்புறம் ஹியரிங் இம்பேர்மெண்ட் சில்ட்ரன், காது கேட்காத குழந்தைங்களுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுக்குறாரு பெயிண்டிங்கில். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும், ஆர்ஃபனேஜ்னால் அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நிறையா ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஒன் ஆஃப் அஜாய்ஸ் current goals is to revitalize the dying art of traditional miniature Indian paintings. அவருடைய ஒரு மிகப்பெரிய கோல்னால் என்னது, நம்மளுடைய லைஃப் லாங், அதாவது லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா நம்மளுடைய எய்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அவருடைய எய்ம் என்னவாக இருக்குது, கோல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மினியேச்சர் பெயிண்டிங் வந்து இந்தியாவில் அழிஞ்சிட்டே வருது. ஸோ அதை வந்து ரீவைட்டலைஸ்னால் என்ன, புதுப்பிச்சு மறுபடியும் அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும், புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதுதான் அவருடைய கோலாக இருக்குது. Ajay's life shows us that we can turn our hobby or passion into a successful career if we are ready to learn and develop our skills. ஸோ அஜயோடைய இந்த முயற்சியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய இன்னேட் டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய இயலாமை, அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து நம்ம காரணம் காமிச்சிட்டே இருக்க தேவையில்லை. குறைகளையும் நம்ம வந்து நிறையா எடுத்துகிட்டு நம்மளுடைய இன்னேட் டேலண்ட்டை வெளிக்காமிச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த க்ளோசரியில் கொடுத்துக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் மீனிங்ஸ் பார்த்துக்கலாம். தென் இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? எஸ், ட்ரூ. தென்
ஆஷா தேவி taught அஜய் the miniature painting. சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதனால் true. அஜய் displayed 150 paintings. எவ்வளோ பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணார்? 150 பண்ணார், பட் 144 தான் சோல்ட் ஆச்சு. ஸோ கரெக்டு தான், டிஸ்பிளேட் தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அஜய் வாஸ் அவார்டட் பை த இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ட்ரூ. ஓகே, இப்போ இந்த கொஷின் ஆன்சர்ஸ்க்கு நம்ம இப்போது கொஷினுக்கு வந்து ஆன்சர்ஸ் எழுதிடலாம். இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? Ajay was gifted with a painting set. Question 2, how was he honored? He was honored with the National Award of Accomplishment from the former Indian President Dr. APJ Abdul Kalam in 2004. Question 3, what is Ajay's current goal? Ajay's current goal is to revitalize the dying art of traditional miniature Indian paintings. Question 4, does Ajay's hobby become a successful career? How? Yes, Ajay's hobby becomes a successful career. அவ்வளோதான். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். Keep on watching our channel and thanks for watching.